நடந்து போகிறாப்புல பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக ஒரே முடியலை. இவ்வளோ தூரம் நடக்கிறது பெரிய விஷயம். இந்த வயசில் காய்ச்சலாம் வந்து அழுதா நதி வந்தாச்சு. கல் எடுத்தாச்சு. சாணி அதான் வழி. இங்கே பாருங்க மக்களே, இதெல்லாம் ஏன் சாமி. ஹரிசாமி நானும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆஹா, அரிமனை ஏற்றம் கடினம் கடினம், கருணை கடலை துணை புரிவார். என்ன காற்று சரியாயிடுச்சா? இந்த போடு போடுற கரிமலை உச்சி சுவாமிகளை அன்போடு வரவேற்கிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டாரு மாத்திரம். சாமியே சரணம். பம்பை வழியாக தான் வருது. நண்பர்களே, சபரிமலை யாத்திரையில் இருமுடி கட்டி கிளம்பி கழுகுமலை, குற்றாலம், ஆரியங்காவு, குளத்துப்புழை வழியா எருமேலி வந்து பேட்டை துள்ளி காளைகட்டிக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம தங்கினது வர பார்ட் 1 வீடியோவாக வந்திருக்கும். ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா சபரிமலை யாத்திரையில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே வைப்பு தான், வேற லெவலா இருக்கு. சரியான ஏத்தம் மக்களே. ஒருத்தவன் தான் எனர்ஜி கொடுக்குறான் எல்லாத்துக்கும். நாங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அவன் கத்தும் போது. சாமியை சரணமையப்பா. வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து 3வது நாள், மணி வந்து 5:10. இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். நேற்று தங்கினோம்ல அந்த இடத்துல இருந்து எல்லா சாமியும் எழுந்திரிச்சாச்சு. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா, மேனிக்கு 550 ரூபா வாங்கியிருக்காங்க 11 பேர்த்துக்கு. சரியான குளிராக இருக்குது. இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து காளைகட்டி அழுதா அப்படியே போக போகிறோம். பயணத்தை ஆரம்பித்தாச்சு 3வது நாளில். இப்போ கிளம்புனா தான் நம்ம வந்து இந்த அழுதையில் 7 மணி கேட் ஓப்பனிங்க்கு சரியாக போக முடியும். அதனால தான் ஒரு 5 மணிக்கு பிளான் பண்ணி எழுந்திரிச்சு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் நம்ம சாமிகள். குட் மார்னிங். கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நைட்டில் எல்லாம் தூங்கிட்டு இப்போ நடக்கவும் காலெலாம் அப்படியே ஒன்று தெரிக்குது. கொஞ்சம் பெயினாக இருக்குது. கொஞ்சம் நேரம் செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் கால் திரும்பி செட் ஆகும். இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் குத்தி அப்படியே ஏறுது மேலே. நல்லாவும் தூங்கணும். கரெக்டாக ஒரு 10:30க்கு தூங்கணும். இப்போ தான் எழுந்திரிச்சேன். நல்லா வெறி நல்லா இருந்துச்சு. வெறி நல்லா இருந்துச்சுல, நல்லா சுத்தமாகவும் இருந்துச்சு. நல்லா ஒரு வீரி கொஞ்சம் உள்ளக்கு இருந்தனால குளிரும் தெரியல, எதுவும் தெரியல. நல்லா இருந்துச்சு வீரி. இதே நம்ம காளைகட்டிக்கோ இல்லை அழுதாக்கோ போயிருந்தால் கொஞ்சம் சிரமம் தான். ஆமாம், அது கொஞ்சம் ஓப்பன் வீடியாக இருக்கும், லைட் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும் தூக்கத்துக்கு. சவுண்டு, அந்த பாட்டு சவுண்ட்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க, சவுண்டாக இருக்கும். அந்த அப்பாவும் நல்லா பண்ணார். சுடுதண்ணி எல்லாத்துக்கும் சுடுதண்ணிலாம் கொடுத்தாங்க வச்சு வச்சு. நம்ம ஹரிசாமிக்கு வந்து இந்த முன்னாடி நடந்து போகிறாப்புல பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக ஒரே முடியலை. ஆமாம், காய்ச்ச மாத்திரையை போட்டு அப்படி இப்படின்னு ஆளை பண்ணி தான் இப்போ இவ்வளோ தூரம் நடக்கிறது பெரிய விஷயம். இந்த வயசில் காய்ச்சலாம் வந்து நம்மளாம் வந்தால் நீ யாரும் டோலியை கூப்பிட்ருப்போம். டோலி டோலி. ஆனால் நம்ம பெருவழியிலையோ அந்த புல்மேட்டு பகுதியிலையோ டோலி இல்லை. சிறுவழியில் மட்டும்தான் டோலி.
இதான் நாங்கள் நடந்து வர்ற பாதை. இப்படி இருக்குது, சின்ன சின்ன கல்லுலாம் இருக்கும். அதுதான் இங்கே வந்து பக்கத்தில் அனௌன்ஸ் பண்ணுற சவுண்டு எங்களுக்கு கேட்குது. அந்த அனௌன்ஸ் பண்ணுற இடம் தான் வந்து காளைகட்டின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் காளைகட்டி ரீச் ஆயிடலாம். உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்குதா? நம்ம தங்கியிருந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டே இருக்குது. அந்த தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா அந்த மாதிரி வசூல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தூங்கலாம். நம்ம இந்த இடத்துலையே எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். தண்ணி, ஸ்நாக்ஸு எல்லாமே. எனக்கு அந்த தூரத்தில் தெரியுது அந்த சின்ன சின்னதாக லைட்டுகள்லாம். அநேகமாக அந்த காளைகட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போகிற வழியில் ஒரு சின்ன ஓடை மாதிரி ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள். அதுக்குள்ளே தான் நம்ம நடந்து போவோம். அங்கே தண்ணி அருமையாக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு. நடந்து வந்த அந்த கால் வீக்கம்லாம் வந்து போகிற மாதிரி. இங்கே சில சாமிகள் வந்து குளிக்கவும் செய்கிறாங்க. நண்பர்களே பாருங்கள், நம்ம வந்து காளைகட்டி வந்தாச்சு. சிவபார்வதி டெம்பிள் காளைகட்டி இந்த இருக்குது பாருங்கள். சிவபார்வதி டெம்பிளுக்கு நம்ம இப்படி தான் போகணும். அருமையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, லைட்லாம் போட்டு. பார்த்துக்கோங்க, மேலே தான் போகணும். இதுதான் காளைகட்டியில் உள்ள கோவில். காளைகட்டியிலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த சிவபெருமான் கோயிலேருந்து. இதுதான் கோவில், மேலே தெரியுதா? சிவபார்வதி டெம்பிள் காளைகட்டி. எவ்வளோ மக்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல இங்கே ஸ்டே கிடைக்காது அப்படின்னு, அதே தான் இது. சில பேர் இங்கேயே வந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. நம்ம வந்து அழுதால போயிட்டு அழுதா நதியில் தான் குளிக்க போகிறோம். காளைகட்டி வந்தால் நம்ம இப்படி தான் படுத்துருக்கணும் பாருங்கள். ஆனால் நம்ம அருமையாக தூங்கியாச்சு. இங்கேருந்து பாருங்கள், பம்பைக்கு வந்து இந்த மாதிரி டாக்ஸி இருக்குது. இங்கேருந்து பம்பைக்கு போகணும்னு நினச்சா போயிடலாம். யாராவது முடியாதவங்க அப்படி யாராவது இருந்தால் பாருங்கள், இங்கே தான் பார்க்கிங்கு. இங்கேருந்து கூட்டி போயிடுவாங்க. காளைகட்டி வந்துட்டு காளைகட்டிலேருந்து பம்பைக்கு போயிட்டு அப்படியே போகிற சாமிகள்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ வேன் நிற்கிது பாருங்கள். காளைகட்டியிலேருந்து இப்போ நம்ம அழுதாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு இந்த வெடிபுற சவுண்ட்லாம் கேட்கும், டப்பு டப்புன்னு கேட்குற தூரத்தில். அதை அடிக்கடி இங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து வனவிலங்குகள் வந்து இந்த காளைகட்டி நிலையத்துக்குள்ளே வராதபடி. ஏன்னா இங்கே ரொம்ப மக்கள் ஸ்டே பண்ணுவாங்க நைட்லாம். அதனால் வனத்துறையிலேருந்து வெடி போடுவாங்க. வனவிலங்குகள் ஏதாவது நெருங்கி வந்துச்சுன்னா அதை விரட்டுறது. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் வெடி சவுண்ட்லாம் கேட்குது இங்கே. இந்த ரோட்டு வழியாக தான் நம்மளுக்கு அந்த பம்பைக்கு போகிறதுக்கு அந்த டாக்ஸி வசதிலாம் இருக்குது. பம்பையிலேருந்து இங்கேயே இப்படியே வந்துடுறாங்க. பம்பையிலேருந்து இங்கே வந்து சிலவங்க இங்கேருந்து நடந்து சபரிமலைக்கு பெரிய ஒளிப்பாதையில் போகிறாங்க. அப்படிலாம் இருக்குது. மணி வந்து இப்போ 6 மணி ஆக போகுது பாருங்கள். பலன்னு வெளிச்சமாகிக்கிட்டு வருது. அங்கெல்லாம் உங்களுக்கு மலைகள் தெரியுது பாருங்கள். இப்போ கேட்டுச்சா உங்களுக்கு வெடி சவுண்டு? இப்போ ரோட்டு பாதைக்கு வந்தாச்சு பாருங்கள். பஸ்ஸெலாம் வருது பாருங்கள். எஸ்சிடிசி பஸ்ஸு, தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் வருது. இங்கேருந்து மதுரையிலேருந்து வருது. மதுரை, பெங்களூரு. இது வழியாக நம்ம பம்பைக்கும் போயிருக்கலாம். போகலாம்.
இந்த போகிற ரோட்டு பாதையில் பஸ்ஸெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து எருமேலியிலேருந்து இப்படியே வந்து காலகட்டி வழியாக பம்பா போயிடும். இப்போ நம்ம பம்பா போகிற ரோட்டில் தான் இருக்கோம். இங்கேருந்து முடியாட்டி நீங்கள் ஜீப்லேயோ இந்த பஸ்ஸு வருது பஸ்லேயே போயிடலாம். சாமி பார்த்துட்டு வா. அதுக்கடுத்து கம்பெனி இப்படியே போனால் பம்பை போயிடும், பஸ்ஸில் போயிடும். நம்ம இந்த இடத்துல உள்ளே இறங்கணும். நம்ம ரைட்டில் இறங்கணும். ரைட்டில் இறங்கினா நேராக நம்ம வந்து அழுதாமலை அப்படியே போயிட்டு போகணும். எங்கேயும் நிற்க வேணாம். மணி வந்து 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும். 7 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம அப்போ தான் 7 மணிக்கு இங்கே அழுதா ஓப்பனிங் டயத்தில் இங்கே இருக்க முடியும். 7 மணிக்கு ஏறினா தான் இங்கே பம்பைக்கு 7 மணிக்கு போக முடியும். நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் தான் நம்மளுக்கு. அதனால் இந்த டைமிங்கை கீப் அப் பண்ணால் தான் போக முடியும். நம்ம எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. அழுதைக்கு தான் என்ட்ரன்ஸு. ரோட்டில் இருந்து அப்படியே ரைட் சைடில் இறங்கி அப்படியே உள்ளே வரணும். பாருங்கள், பயங்கரமாக கீழே ஸ்லோப்பாக இறங்கிக்கிட்டு இருக்குது பாருங்கள். சதுரகிரி வெள்ளையங்கிரியிலலாம் அந்த குச்சி கொடுப்பாங்க பாருங்கள். அந்த அருக்கு பாருங்கள் குச்சி. இங்கேயும் நம்ம வேணும்னா அந்த குச்சி வாங்கிக்கலாம். அழுதாக்கு அப்படியே ரோட்டில் இருந்து இறங்குறோம் பாருங்கள். இந்த இடத்துலலாம் சாமிகள்லாம் குளிச்சுக்கிறாங்க, டாய்லெட் போய்க்கிறாங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம இறங்கினோடனே அந்த இடத்துல வந்து அழுதா நதி இருக்கும். அதில் குளிச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த அழுதாமலை அந்த ஃபாரஸ்ட் கேட்டுக்கு போகணும். அங்கே இருந்தால் நம்மளை 7 மணிக்கு அங்கே அழுதாமலைக்கு அலோவ் பண்ணுவாங்க மேலே ஏற. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான். இப்போ நம்ம வந்து அழுதால போய் குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணிவிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு நம்ம ரெடியாக இருப்போம். அங்கே கேட்டுக்கு போயிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கி வந்து எங்கேயுமே நிற்க போகிறதில்ல. ஒரே கண்டினியூஸ் நடந்து நம்ம பம்பைக்கு வந்து ஒரு 7, 8, 9 மணிக்குள்ளே போய் ஆகணும் பம்பைக்கு. அதான் எங்களோட இன்னைக்கியோட யாத்திரையோட அந்த ஷெட்யூல். இந்த இடத்துல பாருங்கள், சரியாக படி மாதிரி கீழே இறங்குது. செம்ம ஸ்டீப்பான ஒரு இடம். இந்த இடத்துல தான் நதி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சாமியும் குளிச்சுட்டு வராங்க. இங்கே தான் இருக்குது அழுதா நதி. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து அழுதா நதி வந்தாச்சு. அந்த தெரியுதா உங்களுக்கு? அழுதா நதி ஏறிட்டு அதான் கேட்டு இந்த வரிசையாக விடுறாங்க பாருங்கள் மக்களை. குளிச்சுட்டு ஏறினா அதான் ஃபாரஸ்ட் கேட்டு. அப்படியே தான் நம்ம மலை ஏறி இறங்கணும். நம்ம அடுத்து அழுதால குளிக்க போகிறோம். அழுதா நதி அங்கே இருக்குது. அப்படியே ஏறி வந்தோம். ஏறி வந்து இந்த கூடாரத்துக்குள்ளே போகிறோம். இந்த இடத்துல இருமுடி இறக்கி வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆக போகிறோம். இப்போ வந்து அழுதா நதியில் நல்லா பளபளன்னு விடிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம வந்தது வந்து இருட்டில் தான் வந்தோம். ஒரு 6 மணிக்கு வந்தோம். இப்போ பளபளம் விழுந்துருச்சு. எல்லாத்தையும் வந்து ஏற அலோவ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அதான் ஃபாரஸ்ட் கேட்டு. அது வழியாக அந்த ஏரி போகிறாங்க பாருங்கள் மக்கள். அது வர போகிறாங்க. அழுதா நதியில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் பாருங்கள். மக்களை பாருங்கள், அழுதா நதியில் குளிச்சுட்டு இந்த மாதிரி கல் எடுத்துட்டு கல்லிடுமுன்றுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போடணும். கல் எடுத்தாச்சு. வாங்க போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நடப்பயணத்தை ஆரம்பிக்கும். நண்பர்களே, அழுதா நதியில் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ பாருங்கள், முக்குழி செக் போஸ்ட் வழியாக ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வழியாக நம்ம போக போகிறோம். வெல்கம் டு அழுதா கடவு தாவாளம் அப்படின்னு இங்கே போர்டு வச்சுருக்காங்க. அங்கே நதிக்கு நடுவில் இருக்கிற அந்த பாலம் வழியாக பக்தர்கள்லாம் போகிறாங்க. இது வந்து அழுதா நதி. அங்கே பாருங்கள், வெல்கம் டு அழுதா கடவு தாவாளம் போட்டிருக்காங்க. முக்குழி செக் போஸ்ட்டை தாண்டி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் தான் நம்ம உள்ளே போக போகிறோம். பாருங்க, வெயில் வந்துருச்சு. தெரியுதா? வெயில் நல்லா வந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி அவ்வளோ ஒன்றும் கூலிங்காக இல்லை. நல்லா தான் வெது நல்லா தான் இருக்குது குளிக்கிறதுக்கு.
கூலிங்க இறங்கி நமக்கு இந்த ஹீட்டை நல்லா காமிச்சிடும். பாருங்க, இந்த பாலத்தை தாண்டி நம்ம போயிட்டு அப்படியே செக் போஸ்ட் வழியாக போக போகிறோம். நீரோட்டம் பாருங்க, இப்படி வந்து இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நீரோட்டம். இங்கே பாருங்க, வெல்கம் டு அழுதா கடவு தாவாளம். இது வந்து முக்குழி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும் ஃபாரஸ்ட்குள்ளே. இங்கே பாருங்க, ஹோட்டல்லாம் இருக்குது. எல்லா சாமியும் குளிச்சுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி ரெடியாக இருக்காங்க கிளம்புறதுக்கு. 7 மணிக்கே ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல, போய்கிட்டே இருக்காங்க. பாருங்கள், முக்குழி ஃபாரஸ்ட் கேம்ப் அழுதா கடவு தான் போகணும். இங்கே பாருங்கள், வேஸ்ட்டு பிண்டு போட்டிருக்காங்க பாரு. இங்கே தான் வேஸ்ட்டெல்லாம் போடுற மாதிரி பெருசாக குப்பை தொட்டி கொடுத்துருக்காங்க. முன்னாடி போயிட்டு இருக்காருக்கா. கிலோமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பம்பாக்கு இங்கேருந்து 18 கிலோமீட்டர் போகணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அழுதமலை ஸ்டார்டிங். அழுத கடவுள நுழைஞ்சாச்சு உள்ளக்க. கேட்ட பிடிச்சி 2 மணி நேரம் தான். இங்கேயா? இங்கே சீக்கிரம் வந்துட்டோமா? 4:30க்கெலாம் வந்துட்டோம். குளிச்சு குளிச்சுட்டு 7 மணிக்கு தான் விட்டாங்க. ஆமாம், போன தடவை 5:45 கூட்டம் அதிகம். 5:45 விட்டாங்க. இப்போ கூட்டம் கம்மியாக தெரியுதா, இப்போ அதிகமாக தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கிளம்பிடுச்சுடா. இப்போ நமக்குமே அந்த பாலம் வர இருந்துச்சு கூட்டம். கேட்லேருந்து அந்த பாலம் வரைக்கும் இருந்துச்சு. சரி சரி. கேட்டு திறந்தோட இப்போ கூட்டம் கம்மியாக. அதான் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய கூட்டம் இல்லை, பெருவழி பாதையில். அந்த எலக்ட்ரிக் வேலி போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு வெளியே தான் வெடி போட்டுட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாம் விரட்டுறது. இதை தாண்டி உள்ளக்க வராது. ஏன்னா மக்கள் அதிக பேர் இருக்கிறனால இங்கே ஃபாரஸ்ட்டு இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹரிசாமிக்கு நைட்டு ஃபுல்லாக காய்ச்ச. ஹரிசாமி எப்படி இருக்கு? பரவாயில்ல, ரெக்கவர் ஆகிட்டிய? பவர் வந்துருச்சு. இது சரியான ஏற்றம் மக்களே. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா தெரியும், தாவலிருந்து வராங்க பாருங்கள். அப்படியே நம்ம அழுதா நதியிலேருந்து செங்குத்தா அப்படியே ஏறுது இந்த பாதை. எல்லா வயசுக்காரங்களும், சின்ன பசங்க, குழந்தைகள், 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, பெண்கள் எல்லாருமே வருவாங்க. இருமுடி ஏந்தி பாருங்க. ரொம்ப சின்ன பசங்கள்லாம் வராங்க பாருங்க. அதுதான் மலை ஏறிக்கிட்டே இருக்கும். நேமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவோம் நினைக்கிறேன். அதுதான் மலையை ஒரு 500 மீட்டர் போகணும். இங்கே பாருங்க மக்களே, இதெல்லாம் யானை சாமி. யானைகள் இந்த நடமாட்டம் அந்த இடத்துல இருக்குது. கீழே இறங்கலாம் நிறைய இருக்குங்கப்பா. இதை தாண்டியா கீழே இறங்கணும்ல? ஆமாம், அழுதான் மலை இறக்கம். ஐயப்போ, இந்த சாமி சொல்கிற சரணம் அப்படியே காடு ஃபுல்லாக எக்கோ அடிக்குது. வாங்க சாமி வாங்க. அழுதாமலை ஏற்றம் போய்கிட்டே இருக்கு. சாமி போமா சாமி. இந்த மாதிரி உங்களுக்கு அங்கங்கே
கடைகள் இருக்கும். நீங்கள் பாருங்கள், மாடல் எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர். இந்த மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் சென்டர் இருக்கும். ஏதாவது உடம்பு முடியலை, காய்ச்சினா இங்கே உங்கள் மெடிசன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து ஸ்டேயும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் தங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் மேலே. இது மெடிக்கல் கேம்ப் பாருங்க. இந்த பாதை ஒரே ஏற்றம் தான். அதாவது அந்த முட்டி வந்து வயிற்றுல இடிக்கிற மாதிரி ஏறுவோம் நம்ம. சாமியை காண, சாமியை காண மொச்சம் கிட்டும், இப்போ கிட்டும், ஐயப்போ. அப்படியே ஏற்றம் போய்கிட்டே இருக்கு. நம்மளோட வந்த சாமிகளை காணா. அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவோம். நல்லா நல்லா எடுத்துருச்சு. எவ்வளோ சாமி கம்பு? 30 ரூபாயா? இது எவ்வளோ? 25. தர்பூசம் 25. ப்ரைஸ் லிஸ்ட் எங்கே இருக்குது? ஓகே. ஆமாம், அவங்களுக்கு கேரளா கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க டிஃபால்ட்டாக. நண்பர்களே, இங்கே பாருங்கள், இது யானை சாணி. நான் நின்றுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, இதுவரை யானை வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபென்ஸு. இது எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இந்த இடத்த சுற்றி போட்டிருக்காங்க. அப்படின்னா நாங்கள் இப்போ நிற்கிற இடத்துல யானை வரும். அதுக்காண்டி தான் எலக்ட்ரிக் ஃபென்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த கேம்ப்லாம் வந்து ஃபாரஸ்ட்டே ரெடி பண்ணது. இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, வந்துட்டு போகிறதுக்கு, உட்காந்து கொஞ்சம் நேரம் இளைப்பாரிட்டு அப்படியே ஏறுறதுக்கு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கேம்பே ப்ரைஸ் லிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே தான் விற்கணும் அப்படின்னு. சாமிகள்லாம் இந்த வழியாக ஏறி வந்துட்டு இந்த இடத்துல ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே ஏறி போகிறாங்க. ஃபாரஸ்ட் கேம்போட பெரிய கடை வாங்க. பட்டர் மில்க்கு, லெமன் சோடா, லெமன் ஜூஸு, வாட்டர் மெலனு. நண்பர்களே பாருங்கள், கல்லிடம் குன்னு வந்தாச்சு. கல்லிடம் குன்னு தாவாளம் பாருங்கள். செக் போஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது. கூட வந்து அதாமலை ஏரியாச்சு. இப்போ கல்லிடம் குன்று வந்துட்டோம். இங்கேருந்து பம்பா வந்து 16.25 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. கல்லிடம் குன்று கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி இருக்குது போல். இங்கே மக்கள்லாம் தூங்குறாங்க. ரொம்ப சாமிகள் இங்கே இருக்குது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாமே இருக்குது. இவங்க பாருங்க விசிறாங்கல்ல, வர்ற சாமிகளுக்கு தான் விசிறாங்க. எதுக்காண்டி இப்படி விசிறீங்க? அவங்க நடந்து வராங்கல்ல, அவங்க வேர்வையில் வர்றதால கொஞ்சம் விசிறி விட்டு அவங்க கொஞ்சம் காட்டுவாங்க, அவங்கள ஆசுவாசப்படுத்த. பாருங்க, கல்லிடம் கொண்டு வந்துட்டோம். அந்த கல் எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஒரே இந்த கல்லுலாம் நம்ம அந்த அழுதா நதியில் எடுத்த கல் தான். நம்ம வந்து இப்போ வந்து கல்லிடம் கொண்டு வந்துட்டோம். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயிசாமுகியை வதம் செஞ்ச இடம். மயிசாமுகி இறந்த பின்பும் அந்த பூத உடம்பு வந்துட்டு பெருசாயிட்டே வந்ததுனால எல்லாரும் கல்லை போட்டு இந்த இடத்த தாழ்த்தி விட பண்ணுறாங்க. நம்ம ஐயப்பன் வந்து அந்த மகிழ்ச்சி அந்த அரைக்கி மேலே வந்து ஏறி நின்று ஆடுவாராம். ஆடி அந்த ஆடணுன்னா அந்த பூத உடம்பு பெருசாகிட்டே இருந்த உடம்பு சின்னதாயிருமா. அதுக்கப்புறம் அவர் தூக்கி ஒரு பெரிய கல்லை வைப்பாராம். அதனால தான் நம்ம வந்து அங்கே இப்போ அழுதா நதியிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மெல்லாம் அந்த இந்த பெருசாகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி, அந்த பூத உடல் பெருசாகக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த கல்லெல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இதெல்லாம் வந்து ஒரே கல்லாக தான் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் அது அழுதா நதியில் எடுத்த கல் தான். எவ்வளோ சாமிகள் அப்போ வந்துட்டு போயிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், இது வந்து நான் வந்து அழுதா நதியில் வந்து எடுத்துகிட்டு வந்த கல். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது, ஒவ்வொரு ஐதீகம் இருக்குது. வாங்க கல்லை போடுவோம். நான் வச்சுருக்கேன் கல், வாங்க தெரியுதா?
எல்லா சாமிகளும் அவங்க கையில் கொண்டு வந்த அழுதா நதியில் எடுத்த கல்லை தூக்கி போடுவாங்க. இந்த இடத்துல தான் மகிழ்ச்சியை வதம் செஞ்சு இந்த பூத உடல் பெருசாகாமல் இருக்கிறக்காண்டி கல்லாக போடுறாங்க. நம்மளும் போட்டுருவோம். உள்ள வைக்கணுமா? நினைச்சத வேண்டிட்டு இந்த இடத்துல எல்லா சாமிகளும் அவங்க அந்த இதை கும்பிட்டுட்டு அவங்க நினச்சதை வேண்டிட்டு அப்படியே போடுறாங்க. பாருங்க, அந்த மரம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் கல்லை போடுறாங்க. கல்லை போட்டுட்டு அப்படியே சாமிலாம் அப்படியே திரும்பி வந்து இந்த இடத்துல அப்படியே மாறிக்கிறாங்க. பாருங்கள், போட்ட கற்கள் தான் இவ்வளோ. பாருங்கள், வர்ற மக்கள் எல்லாரும் இந்த உள்ளக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், கஞ்சி கப்பா இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை சாப்பிட்டுட்டு தான் எல்லோரும் போகிறாங்க. அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, கரண்டியில் சோறு எடுத்து, அதான் கஞ்சி கப்பா. அது மாதிரி இங்கே சாப்பிட்டுட்டு கல்லிடுங்குன்றில் கல்லை போட்டு ரொம்ப மக்கள் இங்கே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து அழுதாமலை இறக்கம்தான். ஆமா, கல்லிடுங்குன்றில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நெல்லிக்காய் விற்றாங்க. அந்த மசாலா உப்புலாம் போட்டு நெல்லிக்காய் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம அழுதா இறக்கத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் அப்படி டைட்டாக போகும் போல், அதுக்கப்புறம் தான் இறங்க ஆரம்பிக்கும். கல்லிடுங்குன்றில் உங்களுக்கு டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே இங்கேருந்து பாருங்கள், கல்லிடுங்குன்றிலேருந்து பம்பா வந்து 16.350 கிலோமீட்டர். வயசான பாட்டிலாம் போய்கிட்டு இருக்காங்க இருமுடி கட்டி. அழுதாமலை இறக்கத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. தர்பூசணி ஜூஸு 30 ரூபா. தர்பூசணி, லெமனு, ஆரஞ்சு, மோர் எல்லாமே வைக்கிறாங்க. அழுதாமலை ஏற்றம் அந்த நதியில் குளிச்சுட்டு ஏறணும்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு உட்காரதுக்கு அங்கங்கே இடம் இருக்குது. அதில் நீங்கள் உட்காந்து ஈஸியாக வந்துடலாம். இங்கே அதுக்கப்புறம் கல்லை போட்டுட்டு கல்லிடுங்குன்றில் அதுக்கப்புறம் கொஞ்சம் சமமாக தான் இருக்குது பாதை. அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வாங்க, இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். சூரிய ஒளிலாம் மேலே படுது. அப்படின்னா நம்ம காட்டுக்கு மலை மேலே வந்துட்டோம் இப்போதைக்கு. நண்பர்களே பாருங்கள், இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அவ்வளோதான் இறக்கம்தான். இதான் லாஸ்ட் ஏற்றம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சிவப்பு கலர் பூவாக கிடக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக மேலே தெரியுது பாருங்கள் மரம். சூப்பராக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. சிவப்பு கலர் பூ தான் இந்த இடம் பாருங்கள். இதுதான் கொஞ்சம் வானம்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்து இஞ்சிப்பாறை கோட்டைக்கு வந்தாச்சு. நம்ம மலை உச்சியில் இருக்கோம். உடும்பாறை வில்லன் ஸ்ரீ ஐயப்பா டெம்பிள், இஞ்சிப்பாறை கோட்டை. இப்போ நம்ம வந்து இஞ்சிப்பாறை கோட்டையில் இருக்கோம் பாருங்க. நமச்சிவாய. பாருங்க, அந்த இடத்துல வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சாமிகள் எல்லாரும் பிடிக்கிறாங்க. உடும்பாறை வில்லன் டெம்பிள் இது.
ബോട്ടിൽ തരുവാനുള്ള വെള്ളമില്ല ബോട്ടിൽ കൊടുത്തു വിടാനുള്ള വെള്ളമില്ല ഇവിടെ ക്യാമ്പ് ചെയ്യുന്നില്ല ആഹാരം കഴിക്കുന്നവർക്ക് കൊടുക്കാനുള്ള വെള്ളമോ അത്യാവശ്യമായിരുന്നു അതാ இங்கே வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் வாட்டர் கேனில் தண்ணி கொடுப்பாங்களாம். இறங்குறவங்களுக்கு வாட்டர் கேனில் தண்ணி கிடையாதான். குடிச்சுக்கலாம் தண்ணி எவ்வளோதான். இந்த இஞ்சிப்பாறை கோட்டை வந்து வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல வந்து அவ்வளோ குளுமையாகவும் இருக்குது. தரையும் வந்து மண் தரை தான். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தண்ணி இருக்குது. சாப்பாடு கொண்டு வந்தால் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கரலாம். சாப்பாடும் கிடைக்கும். நல்லாயிருக்கு இந்த இடம். இந்த இடத்துல வந்து தேங்காய் நீங்கள் கொண்டு வந்தால் உடைக்கணும்னு அவசியம் இல்லை. கொண்டு வந்தால் அந்த இடத்துல தேங்காய் உடைச்சிக்கரலாம். இங்கே ஐயப்பன் கோவில் இருக்குது நண்பர்களே. இப்போ நம்ம வந்து அழுதாமலை இறக்கத்தில் இறங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஒரே இறக்கம்தான். பேருக்கு ஏற்ற மாதிரி ஏற்றம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இறக்கம்தான். மணி வந்து 9 ஆகுது. பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட நம்ம பம்பாக்கு போகணும். பார்த்துமா பார்த்தோம் பார்த்து இறங்க. பார்த்து நீங்கள் 6 பேர் வந்திருக்கீங்களா? 6 பேர் வந்திருக்காங்க. பாருங்க. இவங்க எல்லாத்துக்கும் வந்து 70 வயசு. அவங்க கேங்கோட போய்கிட்டு இருக்காங்க. குட்டி பாப்பா அழகாக போய்கிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மழை பெஞ்சா அந்த இறக்கத்துலலாம் கொஞ்சம் வழுக்கும், அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். கொஞ்சம் வெயில் இருக்குல்ல இப்போ. கூலிங் வெயில்னால பிரச்சனை இல்லை, வலிக்கிறக்கூடாது. வழியில் இப்போ எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. சாஞ்சிருக்கா வெட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அறுத்தது மாதிரி இருக்கு. ஐயாவை பாருங்க. சூடத்தை மலையிலேருந்து அணையாமல் கொண்டு போவாங்க போல். சூடம் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சாமி வந்து குளுக்கோஸ் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். சாமி கற்பூரம். நண்பர்களே, முக்குழி வந்தாச்சு. நம்ம அழுதான இதில் குளிச்சுட்டு ஏறினோம் பாருங்கள், அது முக்குழி செக் போஸ்ட்டு, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. இப்போ வந்து முக்குழி நம்ம வந்தாச்சு. வள்ளிதோடு தாவாளம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், பலகாரம்லாம் வைக்கிறாங்க. வடை, போண்டா, மிளகா பச்சி. ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, புரோட்டா, சப்பாத்தி, தோசை, மசாலா தோசை, கஞ்சி, கப்பா சாப்பிட்டுட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். குப்பைகளை இங்கே போட்டுருணும். வள்ளித்தோடு தாவாளம். டாய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து இந்த பழம் ஒன்று சாப்பிட்டோம், அப்புறம் இந்த கேக் சாப்பிட்டோம். அப்படியே கிளம்புறோம். வள்ளித்தோடு தாவளத்தை விட்டு வெளியே போகிறோம். அண்ணன் நடக்கடலை வைக்கிறாப்புல. இலக்கல்ல பட்டாணி. வள்ளித்தோடு தாவளத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். சொல்கிறேன் நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு ஓடை மாதிரி வருது பாருங்க.
காலை நினச்சிட்டு அப்படியே போயிடும். இருக்குது பார்த்தாங்க தலை. அடுத்து வந்து முக்குழி மாரியம்மன் கோவிலுக்கு ரீச் ஆக போகிறோம். அனௌன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மதகஜவாஹன மகாமதே ஹரிஹர சுதனே நமோஸ்துதே ஹரிஹர சுதனே நமோஸ்துதே. அவர்கள் குடும்பத்தார் குடும்பத்திற்கு அப்பா அம்மா ஐயப்பா ஐயப்பா ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமிமாரே ஐயப்பமாரே ஐயப்பமாரே சுவாமிமாரே. முக்குழி வந்தாச்சு நண்பர்களே. நான் பம்பாக்கு 14 கிலோமீட்டர். சொல்லியாச்சு உண்மைதான் சாமி. முக்குழிலையும் இந்த மாதிரி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு எல்லாமே இடம் இருக்குது. நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். சில இடத்துல ஓடுனா தான் கும்முன்னு இருக்கும். புரோட்டா ஓடுது, புரோட்டா புரோட்டா பாருங்க. முக்குழி ரீச் ஆயாச்சு. முக்குழியில் மாரியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த பாருங்க, இதான் மாரியம்மன் கோவில். படியில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்து இந்த படியில் இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கால் அப்படியே விண்ணு விண்ணு இருக்கு. வந்தாச்சு. இதான் மாரியம்மன் கோவில் பாருங்க. பாருங்க, உங்களுக்கு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பாருங்க. சபரிமலை 22, பம்பா 18, கரிமலை 10, புதுச்சேரி 8. வாங்க அப்படியே கிளம்புவோம். இப்போ வந்து முக்குழி மாரியம்மன் கோவிலாக சாமி கும்பிட்டாச்சு பாருங்க. அதான் கோவில். சாமி கும்பிட்டு அப்படியே போகிறோம். பாருங்க, இந்த இடத்துல வரிசையாக ஒரு ஸ்கேனர் இருக்குது. அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி விடுறாங்க. வரிசையாக செக் பண்ணி அப்படியே மெட்டல் டிடெக்டர் அது அப்படியே விடுறாங்க உள்ளே. இப்போ முக்குழியிலேருந்து கிளம்பியாச்சு. இப்படியே போகுது ஒரு ஒத்தடி பாதை. இப்போ முக்குழியிலேருந்து இறங்கியாச்சு. அடுத்து வந்து கரிலந்தோட நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், சாமியெல்லாம் வரிசையாக போகுது பாருங்கள். ஏன்னா பாதையே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. தரை கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள், நடக்கிற மாதிரி. சின்ன ஒரு ஓடை. இந்த ஓடையில் காலை நினச்சிட்டு அப்படியே போகும். முக்குழியிலேருந்து இந்த கரிலந்தோடு போகிற ரூட் வந்து இதுவரை கொஞ்சம் சரிசமமாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னும் ஏற்றமோ இறக்கமோ ஆரம்பிக்கலை. போயிட்டே இருப்போம். வாங்க சாமி, வாங்க. வணக்கம் சாமி. சாமியை பிடிச்சாச்சு. இவரும் கன்னிசாமி தான். ஆனால் இவர் பார்க்காத மலைகளே இல்லை. வெள்ளையங்கிரியே 3 மணி நேரத்தில் ஏறுவாரெலாம் பார்த்துக்கோங்க. எங்களோட ஆயிரக்கணக்கான பேர், அதாவது நேற்று தான் 30ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணனால எங்களோட ஆயிரக்கணக்கான பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்கல்ல. ஆனால் இன்னும் நாட்கள் போக போக கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும். கரிலந்தோட நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பாதை நல்லா இருக்குது முக்குழியிலேருந்து. சாமியப்பா ஐயப்பா, சரணமப்பா ஐயப்பா, பம்பா வாசா ஐயப்பா, பாப விநாசா ஐயப்பா.
மணி 11 மணி ஆகுது. நாங்கள் வந்து கரிலந்தோட நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கோம். ஒரே பிளெயின் தான், ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. சாமி பார்த்து பாருங்க, யானை சாணி. யானை அப்படியே இறங்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளக்கு. அதான் அந்த இதுக்குள்ளே போயிருக்கு. யானை சாணியாக தான் கிடக்கு. இந்த போயிருக்கு பாருங்க, இதான் வழி. இந்த இதெல்லாம் போன பாதைகள் பாருங்கள், நல்லா தெரியுது. முக்குழியிலேருந்து இப்போ வந்து வள்ளித்தோடு தாவாளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல சாப்பாடு, தங்குற வசதி, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. இன்னும் வந்து பாருங்கள், பம்பாவுக்கு 12 கிலோமீட்டர் இருக்குது. வள்ளித்தோடு தாவாளம். வள்ளித்தோடு தாவாளம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரொம்ப இடத்துல அந்த மாதிரி பேரில் இருக்குது. என்ன கலர் வேணும்? கரிலந்தோட்டில் இருந்து இறங்கிட்டு இருக்கோம். ஒரு ஆறு ஓடுற சவுண்டு எனக்கு கேட்குது. வாங்க சாமி, கரிலந்தோட நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பாருங்கள், ஒரு ரிவர் கிராசிங். அருமையாக இருக்குது தண்ணி. ஆஹா, பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. ஆஹா கால் வழியை போக்குறதுக்கு இந்த மாதிரி ஜில்லுன்னு ஓடைகள் இருக்குது. அதை நினச்சிட்டு அப்படியே ஏறினா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. வெள்ளரம் செட்டா தாவாளம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு கடைகள் இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக உங்கள் கால் வலினா மருந்து இருக்குது, சாப்பாடு இருக்குது, வாட்டர் இருக்குது, ஜூஸும் எல்லாம் இருக்குது. வெள்ளாரம் செட்டா தாவாளத்தில் அந்த மோர் சாப்பிட்றோம். மோர் சாப்பிட்டுட்டு இன்னும் கரிலந்தோடு வரல. கரிலந்தோடு தான் நோக்கி போய்கிட்டே இருக்கும். இடையில ரொம்ப ரிவர் கிராசிங்கு, ரொம்ப யானை சாணி, ரொம்ப ஓடைகள் அந்த மாதிரி ரொம்ப இருக்குது. ஆனால் பாதை வந்து சரிசமமாக தான் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன கற்கள்லாம் அதிகமாக கிடக்கு. காலை பதம் பார்த்தது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் உட்காரோம். ஒரு மணி நேரம் இருந்திருப்போம். இப்போ தான் ஒரு மோர் சாப்பிட்றோம். இன்னும் பம்பா 10 கிலோமீட்டரு போகணும். பெருவழியில் வந்து புதுசு தான் நான் வர்றது. கரிலந்தோடு இங்கேன்னு கேட்குறோம். இந்த வல்லாரம் செட்டா தாவாளம் இருந்துச்சுல, அதுதான் வந்து கரிலந்தோடம். இப்போ ஒரு ஐயாட்ட கேட்டோம், ஐயா கரிலந்தோடு எப்போ வரும் அப்படின்னு. தம்பி அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. அதெல்லாம் மணி வந்து 11:45 ஆக போகுது. வெயில் பாருங்கள், வெயில் ரொம்ப அதிகம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்னு தெரில. அதான் கொஞ்சம் வந்து நடக்கிற வேகத்தை குறைச்சிடணும். குறைச்சது தான் வெயிலில் வந்து தாக்கு பிடிக்கும். வெயிலை பாருங்க, சீரை போட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்காப்புல, வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்க, புதுச்சேரி அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க, வெல்கம் டு புதுச்சேரி தாவாளம். இப்போ வந்து புதுச்சேரி தாவாளத்துக்குள்ளே நம்ம என்ட்ராயாச்சு. ஆமாம், அடுத்து வந்து ஒரு ரிவர் கிராசிங்கு, ரிவர் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து கரிமலை ஏற்றம் தான்.
புதுச்சேரி தாவலம் கேட் க்ளோசிங் டைம் 4 o'clock அப்படின்னு. இங்கேருந்து பம்பா 8 கிலோமீட்டர். வெயில் பட்டையை கிளப்புது மக்களை. தட்டி கரிமலை வந்து 5:30 மணிக்கு க்ளோசிங்கு. எங்களோட பின்னாடி வர்ற எங்கள் செட்டில் உள்ள ஒரு 5 பேர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தகவல் சொல்லணும்ல 5:30 மணிக்குன்னு. அப்போ தான் வந்து அதுக்குள்ளேயும் அவங்க வந்து ரீச் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எந்த சிம்லேயுமே நெட்வொர்க்கே இல்லை. இங்கே பாருங்கள் நம்ம, நீங்கள் வந்து ஒரு வேளை சிறுவழியோ பெருவழியோ இல்லை புல்மேட்டு பாதையிலையோ போகிறீங்கன்னா இந்த ஐஎன் ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து தான் நாங்கள் வந்து இந்தந்த வழி, இந்தந்த ஊர், இந்தந்த மலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இது. இப்போ வந்து நாங்கள் அந்த புதுச்சேரி தாவாளத்தை விட்டு வெளியேறோம். அப்படியே போய்கிட்டே இருப்போம். கரிமலை ஏற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நடந்துலாம் போகலை, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கரிமலை ஏற்றத்துக்கு முன்னாடி ஒரு ரிவர் போகும், அதில் மக்கள்லாம் குளிப்பாங்க. அந்த இடத்துக்கு அப்புறம் நம்ம கரிமலை ஏற்றம் தான். அந்த டைம் வந்து 12:45. நம்ம கரிமலை ஏற்றம் இறங்கி பம்பை ரீச் ஆகிறதுக்கு ஒரு 5-6 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். பாதைகள்லாம் கொஞ்சம் கரடு முரடும் தான் இருக்குது. ஒரு மரமே பிளந்து கிடக்கு. ஐயோ, ஹரிசாமி நானும் ஓடிக்கிட்டு இருக்கோம். சாமி பாதை ஓடு 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 ஓடு. பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஓடை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காலை நினச்சிட்டு அப்படியே போகும். இருக்கு. ஹரிசாமி ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஹரிசுவாமி நம்ம ஏன் ஓடி வரோம்? எல்லாம் சீக்கிரம் போகணும். சீக்கிரம் போகணும். ஏன்னா வந்து கரிமலையில் வந்து கேட்டு அடைப்பாங்களாம். 4 மணிக்கோ 5:30க்கோ அடைக்கிறாங்களாம். அதுக்குள்ளேயும் போயிடணும், இல்லாட்டி நம்ம பம்பை போக முடியாது. நாளைக்கு தான் பம்பை போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா, இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு பம்பைக்கு போய் ரீச் ஆகிடணும் அப்படிங்கிறது. அதனால தான் என்ன. ஆமாம், 9 மணி பம்பை ரீச் ஆகிறோம், குளிக்கிறோம், அதுக்கடுத்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம், சிறுமலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். யாரும் தவறாக எடுத்துக்கிறாதீங்க. என்னடா புனித தெரியும் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு. கரிமலை ஏற்றம் வந்தாச்சு. கரிமலை ஏற்றத்துக்கு முன்னாடி உள்ள அந்த ஆறு தான். இதில் தான் குளிச்சுட்டு போவாங்க ரொம்ப சாமிகள். ஏன்னா வெயில் கொஞ்சம் இப்போ அதிகமாக தான் இருக்குது. நம்மளும் குளிக்கிறதா இருந்தால் குளிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ரிவர். இதுதான் கரிமலை ஏற்றம். கரிமலை ஏற்றத்துக்கு முன்னாடி வர்ற ரிவர். நம்ம இந்த
ஆறில் குளிக்க போகிறோம். ஆற்றுல குளிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. பேசலாம் பாருங்கள். ஆஹா, அருமை அருமை. எப்படி ஓடிடுது பாருங்க. வாங்க குளிக்கலாம். குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு கரிமலை ஏற்றம் இறக்கம் 3.5 மணி நேரம் ஆகுமா. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் போல. ஏற்றத்தில் வந்து பாறைகள் அதிகமாக இருக்கும், இறக்கத்தில் வந்து மரவேர்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஏறிடும் கண்டிப்பாக. நம்ம அந்த ஆற்றுல கொஞ்சம் குளித்தா நல்லா ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. குளித்தா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிரும். நம்ம அப்படியே ஏறிடலாம். ஆஹா, இதில் மீன் குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்? அடுத்து வந்து நம்ம கிளம்பிட்டு கரிமலை ஏற்றம் ஏற போகிறோம். வாங்க. குளிச்சிட்டோம்ல, குளிச்சுட்டு வந்து பாருங்கள் பரோட்டாவும் பச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே கடை இருக்குது. ஆளுக்கு 3 பரோட்டா, ஒரு செட்டில் 3 பரோட்டா வரும். இது வந்து கிழங்கு குருமா மாதிரி இருக்குது. பச்சியும் பரோட்டாவும் இந்த சோலைமணி சாமி சாப்பிட்றாரு. நல்லா இருக்கு சாப்பாடு. குடித்ததுக்கு அதுக்கும் நல்லா இறங்கும். பச்சியும் நல்லாயிருக்கும். எல்லோரும் பசியாக இருக்கும், அதனால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நண்பர்களே, நம்ம இப்போ குளித்தது கிராஸ் பண்ணது எல்லாமே வந்து பம்பையிலேருந்து வர்ற ஆறு. பம்பை நதியிலேருந்து தான் அந்த தண்ணி வருது. இது அப்படியே கீழே வர போகும். அந்த தண்ணியில் தான் நம்ம குளித்தோம் பாருங்கள். அதை தான் மக்கள் கிராஸ் பண்ணி வராங்க. இப்போ நம்ம இந்த வழியில் போக போகிறோம் பாருங்க. கிளம்பியாச்சு. திரும்பி வந்து குளிச்ச இடத்துல வந்து கிளம்புறோம். இது கரிமலை ஏற்றம். கரிமலை ஏற்றத்தில் மலை ஏறி இறங்கி பம்பையை போயிட்டு அடைய போகிறோம். என்ன எப்படி நிற்கிது இங்கே? வாங்கிட்டு ப்ரோ இங்கிட்ட இங்கிட்ட வாடா. பாம்புடா இங்கே வேறு எப்படி நிற்கிதுன்னு உள்ளே பேசுகிறா. கேட் க்ளோசிங் டைம் 4 PM. இது என்ன கேட்னா கரிமலை அந்த செக் போஸ்ட்டு. அது வந்து 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. கரிமலை ஏற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அது என்ன பாம்புனே தெரில. சாரப்பாம்பு இல்லை, சாரப்பாம்பு தானே, பச்சை கலர் சாரை அப்படி இப்படி நிற்கிது பார்த்துக்கிட்டு பாருங்க. சாமியெல்லாம் நின்று போகுது. இடையில ஒரு வாட்டர் கிராசிங். சேரும் சகதியுமாக இருக்குது. பார்த்து தான் போகணும். பாருங்கள், ஃபுல்லாமே மரங்கள் தான். மரத்தை ஃபுல்லாக வெட்டி தூர் மட்டும்தான் இருக்குது. பெரிய மரம் இருந்து விழுந்திருக்கு. தண்டி பாருங்க. வந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது வாட்டர் கிராசிங். இது ஒரு வாட்டர் கிராசிங். இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. வெல்கம் டு கரிலந்தோடு. கரிலந்தோடு வந்தாச்சு மக்களே. அதுக்கப்புறம் வந்து கரிமலை ஏற்றமே ஃபுல்லாக ஏற்றமாக தான் இருக்கும். பாருங்க, கரிமலை 4 கிலோமீட்டர், பம்பா 8 கிலோமீட்டர். லேடிஸ்லாம் பார்த்தேன் வராங்க, ஆனால் பம்பை வர வருவாங்க. சன்னிதானத்துக்கு தான் அனுமதி இல்லை.
திருநங்கையில் நான் ரொம்ப பேரை பார்த்தேன், போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க சன்னிதானத்துக்கு போகலாமாடா? வரலாம். சன்னிதானத்துக்கு நல்லா ஒரு திருநங்கை வழுக்குது. இந்த வயசுலேயும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. வர வைக்கிறார் பாட்டியை. பாருங்க நீங்களே. ம். இருக்கிறார். பாட்டி வயசு 60 ஆகுது. 60ஆ? 60 20 ஆகுது. 70ஆ? இன்னும் கூட்டுக்கு சரியான ஏத்தம். வாங்க, சரியான ஏத்தம் ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரமாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இங்கே பக்கத்தில் அப்படியே சரிவு செங்குத்தாக இருக்குது. பாப்பா தாவா எப்பா எப்படி சாமி இருக்கு ஏற்றம்? அந்த பாட்டிலே சொல்லுவாங்கல்ல, கரிமனை ஏற்றம் கடினம் கடினம், கருணை கடலை துணை புரிவாய். இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. சாமி சொன்ன மாதிரி இப்படி தான் பாட்டு கரெக்டாக பாடி வச்சுருக்காங்க. கரிமலை டாப்பு போட்டிருக்காங்க பாருங்க. 3 கிலோமீட்டர், பம்பா 7 கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர் வந்துருக்கோமா? 1 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இங்கே 4 கிலோமீட்டர் பார்த்தோம்ல. 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஸ்டாப் வரும், இந்த மாதிரி கடை வரும். கீப் த பூங்காவனம் க்ளீன் அப்படின்னு தயவுசெய்து குப்பையில் குப்பை தொட்டியில் போட்டுருங்க. அப்போ தான் இப்போ மாதிரி நம்ம எப்பயுமே வந்துட்டு போக முடியும். சரியான ஏத்தம். கரிமலை உச்சிக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:15 ஆச்சு. 3:15 ஏறிக்கிட்டு இருக்கோம். வெயில் பெருசாக தெரில, மரக்கூட்டத்துக்குள்ளே நடந்துட்டு இருந்தனால. ஆனால் நல்லா வேர்க்குது, செம்ம குளுக்கமாக இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி வேரும் கல்லும் தான் இருக்குது. பெரிய பெரிய வேர், அதுக்குள்ளே தான் போகணும். மரம் பட்டு வச்சு புதுச்சேரி சென்டர் 38. இந்த இடத்துல எல்லா சாமிகளும் ஸ்லோவாகிடுச்சு பாருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம். கரிமலத்தாவளம். வெல்கம் டு கரிமலத்தாவளம் வந்தாச்சு. ஏற்றத்துக்கு உச்சிக்கு போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் போகணுவாங்க. சட்டுன்னு போயிடுவோம். பாருங்க, நம்ம அண்ணாமலை சாமியும் அவரோட அடியாரும் பாருங்க. என்னடா என்ன காய்ச்சல் சரியாயிடுச்சா? இந்த போடு போடுற தர்பூசணி காய்ச்சலாம் எங்கே வச்சுருந்தல. சாமி என்ன சாமி போகலாமா? சாமி போகலாம். தர்பூசணி ஜூஸ் வேறு குடிச்சாச்சு. வயிறு வேறு முட்டிடுச்சு, ஏற முடியல.
மரங்களை பாருங்கள் மாட்டி வேறு லெவலில் இருக்கு. கரிமலை ஏற்றம் லாஸ்ட் 1 கிலோமீட்டர். வெயிலும் அதிகம், ரொம்ப குளுக்கமாகவும் இருக்குது. ஏத்தம் எல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு வழி ஆக்கிடும். டீஹைட்ரேட் போயிடும். குடிச்சு வயிறு நிரம்பி காலை தூக்கி வைக்க முடியாது. அது வேறு. இப்போ தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்திருக்கோம். இங்கே இருந்து அங்கே பார்த்தா தெரியுது சாமி போகிறது. ஏப்பம் பலமாக இருக்குது. பேஞ்சாமி ஏப்பம் கரிமலை உச்சியில் கேட்டுச்சு பாருங்க. தாட்டி என்ன மரம் ஒரே ஸ்ட்ரைட்டாக போகுது. இன்னும் ஒரே ஒரு ஏத்தம் இருக்குது. அது ஏறிட்டோம்னா நம்ம கரிமலை உச்சிக்கு போயிடலாம். அங்கே ஒரு கோவில் இருக்குது, அதான் அடையாளம். இங்கே பாருங்கள் தைலம். கால் கண்டிப்பாக வலிக்கும். தைலம் வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ இறங்கினோம்ல, இப்போ திரும்பி ஏறுது. அது அந்த ஏற்றத்தோடு முடிஞ்சு போச்சு கரிமலை உச்சி. இந்த கல்லை பாருங்கள், இதில் குத்தி தான் உசுறு போகுது. கரிமலை உச்சி சுவாமிகளை அன்போடு வரவேற்கிறது. சாமி நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் வரவேற்கிறாரு. அது ஸ்பெசிஃபிக்காக ஓமலூர் சாமி தான் கூப்பிட்டாரு. இல்லை சாமி, அது கூப்பிட்டுருக்கேன். இங்கே ஏறுறவங்களுக்கு ஒரு தகவல் கூப்பிட்டு அவங்க ஊர் சாமியை கூப்பிட்றாங்க தூரத்தில் வந்து. கரிமலை உச்சிக்கு வந்தாச்சு. அப்பா இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டேஷனே பெருசாக இருக்குது. சாமியை கும்பிட்டுக்குறோம். கருப்பண்ண சாமி இருக்கார். ஐயா, எங்களை ஏற்றி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிகள். கரிமலை வந்தாச்சு. யாரை பார்த்தாலும் இதான் கரிமலை 2 கிலோமீட்டரு 2 கிலோமீட்டர்னு அந்த இடத்துல ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. அதை குடிச்சிட்டு அப்படியே போவோம். பாருங்கள் மக்களே, கரிமலை டாப் வந்தாச்சு. இது இங்கேயும் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் இடம் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கேயே ரொம்ப பேர் தங்கிட்டு காலையில் இறங்குவாங்க. இப்போ ஒரு தகவல் வந்துச்சு, 7 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. நான் இங்கே உள்ள கேட்டேன். அதுக்கப்புறம் யாரையும் விட மாட்டாங்க கீழே இறங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. நம்ம 4 மணிக்கு கரிமலை டாப்பில் இருக்கோம். இங்கேருந்து பம்பை 5 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு போர்டு. கரிமலை தாவாளம் அப்படின்னு ஃபாரஸ்ட் போர்டு போட்டுருந்துச்சு. இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபுல்லாக இறக்கமாக தான் இருக்குமா நினைக்கிறேன். மணி இப்போ 4 ஆச்சு. பொழுது அடையிறதுக்குள்ளே இறங்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் மலையேறதுக்கும் இறங்குறதுக்கும் கரெக்டான நேரம். வெயில் இறங்கிருச்சு, அருமையாக இருக்குது. தரையும் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. கல் முள்ளுலாம் இல்லை. இறக்கம் ஈஸியாக இறங்கிடலாம். ரொம்ப ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ஆமாம். தண்டி மரம் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா மெல்லிய காற்று சூப்பராக இருக்குது. தரையும் பாருங்கள், நல்லா ஜில்லுன்னு மண்ணாத்தான் இருக்குது. அதனால் ஈஸியாக இறங்கிடலாம்.
யானை சாணி இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கல்லில் கிடந்தாலும் பஞ்சு பஞ்சுன்னு இருந்துச்சு. அப்படியே எல்லா இடத்துலையும் போட்டு கிடந்துச்சுன்னா பனங்கொட்டையை உரிச்சு போட்டால் அப்படி அப்படித்தான் பனங்கொட்டையை உரிச்ச மாதிரி. எவ்வளோ தின்றுருக்கும் பாருங்க. அது ஒரு நாளைக்கு கிலோ கணக்கில் திங்க 100 கிலோ 200 கிலோ. ஆமாம், சாணியாக போட்டுச்சுன்னா நம்ம நாட்டுக்கு அப்படியே மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்கும் பாதை. இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க பாருங்க. நம்ம வந்து ஒரு 3 தேங்காவை தூக்குறதுக்கு அல்லோல் படுறோம். அவங்க ஒரு மூடையவே கொண்டு போகிறாங்க பாருங்க. தர்பூசணியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறனால தான் தர்பூசணி ஜூஸு 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க. விலைகள் கொஞ்சம் கடுமை தான் இங்கே. வந்து மதியம் வந்து ஒரு 3 பரோட்டா, கொஞ்சம் குருமா, 2 பச்சி சாப்பிட்டோம். அதுக்கு வந்து எவ்வளோ நினைக்கிறீங்க பில்லு? எல்லா சாமியும் சொல்லுவாங்க சாப்பிட்டா மலை ஏற முடியாதுன்னு. சாப்பிட்லன்னா மலை ஏறவே முடியாது. அது வந்து 120 ரூபா பில்லு. நாங்கள் வந்து ஒரு 7 பேர் சாப்பிட்டோம். 880 ரூபா பில் ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க. ஒரு பரோட்டா 24 ரூபா, பச்சி வந்து 16 ரூபா, அதுக்கு சட்னி வந்து 4 ரூபா, குருமா வந்து 60 ரூபா ஒரு பிளேட்டுக்கு. கொஞ்சம் விலை கடுமையாக தான் இருக்குது. அதுக்கெலாம் இதுதான் காரணம். அவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மூடையெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. நம்மளால் சும்மாவே நடக்க முடியாது இந்த மாதிரி பாதைகளில். இப்போ நம்ம எப்படி செங்குத்தாக ஏறணுமோ அதே மாதிரி செங்குத்தாக இறங்குவாப்பில். இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, அதனால் கம்பி போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த தடுப்பு கம்பியை பார்க்குறோம் பிடிச்சி இறங்குறதுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி கொண்டு இறங்கி போயிருப்போம், ரொம்ப மலைகள் போயிருப்போம். அங்கெல்லாம் இந்த தடுப்பு கம்பிகள் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன், இந்த தடுப்பு கம்பியை சபரிமலையில். நம்மளோட மொத்தம் வந்து 12 சாமிகள் என்னோட சேர்த்து. நான் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் தான் வந்து மூத்த சாமி, குருசாமிக்கு அடுத்து. இங்கிட்டு வர்றவர் வந்து சவுந்தர சாமி, கன்னிச்சாமி. இவர் வந்து ஆதிசாமி பாருங்கள். இவர் வந்து 2வது வருஷம் வராப்பில், ஆனால் பெருவழியில் ஃபஸ்ட்டு வராப்பில். இந்த மாதிரி நாங்கள் வந்து மொத்தம் 12 பேர். ஒரு 1/2 மணி நேரமாக நம்ம கரிமலையிலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும் இறங்கி. ஒரு சிறியானை வட்டம், பெரியானை வட்டம், அதுக்கடுத்து பம்பை தான் டேரெக்டாக. கஷ்டம்தான், சபரிமலை பெருவழி வர்றது கஷ்டம்தான். ஆனால் அதுக்கடுத்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆனந்தம் இருக்கே, அனுபவிச்சா தான் தெரியும். இந்த இடத்துலையும் கம்பி போட்டிருக்காங்க பாருங்க, இறங்க. ஏன்னா இதுவும் செங்குத்தாக இருக்குது இந்த இடத்துல. முத முறையாக அந்த இடத்துல படி போட்டிருக்காங்க. முத முறையாக படியை பார்க்குறேன். அதாவது பாறைகளால் போடப்பட்ட படி எங்கேயுமே இருக்குது. இங்கே தான் பார்க்குறேன். எவ்வளோ வழக்காக ஏற்றிக்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்க. நண்பர்களே பாருங்கள், வலியானை வட்டம் தாவாளம் பம்பா 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு பாருங்க. வந்தாச்சு, வலியானை வட்டம் வந்தாச்சு. அடுத்து வந்து சரியானை வட்டம் வரும். 3 கிலோமீட்டர் தான் இருக்குது பம்பா. அப்படியே வாங்க போவோம், சட்டன்னு போவோம். நம்மளோட வந்து யாருமே காணோம். முன்னாடி போனாங்களா பின்னாடி போனாங்களான்னு தெரில. நான் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து சிங்கிள் ஆகிட்டேன். நான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லை பின்னாடி வராங்களான்னு தெரில. கரிமலை தாவளம் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அந்த இடத்துல. அப்போனா முடிஞ்சு. இங்கே பாருங்க எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பாருங்கள். கையை வாடையை வச்சு தான் இறங்கணும்.
பார்த்து சாமி பார்த்து பார்த்து வளர்க்குது பார்த்து. நல்லா வளர்க்குது பார்த்து பையன். திடீர்னு ஒரு 50 மீட்டருக்கு செங்குத்தா இறங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து கவனம் ஃபுல்லாக நம்ம காலில் தான் இருக்கணும். கீழே என்ன இருக்குது எது இருக்குன்னு கல் இருக்கான்னு பார்த்து நடக்கணும். அப்படியே மேலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கால் தெரிச்சு போயிடும். எதுலையா அந்த மாதிரி கல்லை இடித்து கால் புண்ணாக போயிடும். எனக்கு எல்லா காலுமே வந்து அடிபட்டு ரத்தம் வந்து தான் கிடக்கு. இன்னும் வந்து நம்ம வந்து கீழேவே பார்த்துக்கிட்டு போகிறனால கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த 2 ஷோல்டரும் கழுத்தும் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தாங்கிட்டு தான் இறங்கணும். கீழே ஒரு பார்வை, மேலே ஒரு பார்வை, கழுத்து பெண்டு திரும்பிடும். ரொம்ப 2 கிலோமீட்டர்ஸ் தான் சின்ன போர்டு வச்சுருக்காங்க. ஒரு மணி நேரமாக இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 கிலோமீட்டர் தானே, சட்டுன்னு போயிடுவோம். என்ன பயம்னா பம்பாவில் வந்து நினைக்கிறதோட கூட்டம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துடல என்னைக்கு பார்க்க போகிறோன்னு தெரில. நியூ இயர்க்கு வந்து சாமியை பார்க்கலாம்னு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, சரியான வட்டம் வந்துருச்சு. போராட்டத்துக்கு எல்லை கிடச்சிருச்சு. சாமி கும்பிட்டுட்டு சாமியே சரணமையப்பா. சப்பா ஆண்டவா. மக்களே, நம்ம சரியான வட்டம் வந்தாச்சு. பாருங்கள், இளநீ வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. குடிச்சிங்க பாருங்கள், மூட்டை மூட்டையாக கட்டி கும்மிது பாருங்கள். நானும் தலைவரும் இளநீ குடிக்க போகிறோம். 60 ரூபா ஒரு இளநீ 2. எங்கே வாங்கிக்கிறோம்? உள்ளே போகணுமா? இந்தாங்க. தண்ணி தண்ணி தண்ணி. இந்தாங்க. 2. ஒரே கல்ப்பில் முடிச்சு விட்டேன். பாருங்க மக்களே, முடிஞ்சு ஒரே கல்ப்பில். இல்லை பார்த்தியலா, அடிச்சா இப்படி அடிக்கணும். இவர் பாருங்க, நம்ம குழந்தை மாதிரி வாய வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிய. இருமுடி இருக்கோ, இருமுடி இருக்கிறதுனால மல்லாத்த முடியாதுல. நல்லா தான் இருக்கு, நல்லா குழுன்னு வாங்க. போய்கிட்டே இருக்கு பாருங்க. இறங்குற எல்லாருமே குடிப்பாங்க கண்டிப்பாக. அங்கே இளநீலாம் உரிக்கிற மிஷின் இருக்குது பாருங்கள். இளநீ அப்படியே பஞ்சு பஞ்சாக ஆக்கி போடுற மிஷின் இது. பின்னாடி பஞ்சு இருக்குது பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, பின்னாடி குமிஞ்சு போய் கிடக்கு. பத்துக்கிட்டு எரியுது, பத்துக்கிட்டு எரியுது. நல்லா இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. ஆஹா, அருமை அருமை. லாஸ்ட் நேரத்தில் அந்த வழியெலாம் இருந்துச்சு,
அதெல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கணும்னா போயிடுச்சு. மணி 5:30 ஆச்சு. ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டாங்க பாருங்க. ஏன்னா நைட்லாம் சாமி இறங்குங்க. ஆனால் 7 மணிக்கு மேலே அலௌட் இல்லைன்னு சொல்கிறாங்க. கேட்டு மூடிடுவாங்கன்னு. என்ன கதைன்னு தெரில. இதே மாதிரி தான் பாதை இருக்கும். இனிமேல் பம்பை போகிற வரைக்கும் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். நல்லா தெரியுது பாருங்கள் பம்பை. சன்செட் ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம பம்பை வழியாக தான் வருது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த நதியோட அப்படியே ஓட்டத்துலேயே தான் நம்ம முன்னாடி போகிறோம். ஒட்டை தான் போய் பம்பையில் போயிட்டு ஏறும். இளநீ சாப்பிட்ட இடத்துல வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். பாதை போய்கிட்டே இருக்குது. எப்போ வரும் தெரில. ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. சவுண்டெல்லாம் கேட்குது இதுக்குள்ள. அப்படியே கொண்டு வந்து சுத்த கொண்டு சிறியானை வட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் சிறியானை வட்டம்னு போர்டு போட்டிருக்காங்க. சரியான வட்டம் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. மக்களே பம்பை வந்தாச்சு பாருங்க. அண்ணாதான கொடுத்த வரிசையில் நின்று சாப்பிட்றாங்க மக்கள்லாம். இந்த சாப்பாடு தான் போடுறாங்க அவ்வளோக்கு. பேட் ஸ்மெல் வந்துச்சு. ஆனால் பாருங்கள் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு போட்டிருக்காங்க. அதான் அந்த இடத்துல வந்து அந்த வாடை வந்துருக்கு. இங்கே இறங்கும் போது தெரியும் உங்களுக்கு ஒரு பேட் ஸ்மெல் வரும். வந்தாச்சு, இறங்கியாச்சு. பாருங்கள் மலையில் இருந்து பிளெயினுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் செக் போஸ்ட்டை தாண்டி வந்தாச்சு. இப்போ இந்த செக் போஸ்ட்டை தான் 9 மணிக்கு மேலே அடைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்தாச்சு. இப்போ மணி வந்து 9 ஆக போகுது. இப்போ நம்ம போயிட்டு நேராக பம்பையில் குளிச்சுட்டு அப்படியே மலையேற போகிறோம். பாருங்க நம்ம பம்பை ரீச் ஆயாச்சு. இந்த இடத்துல அப்படிலாம் தங்குறதுக்கு விரி அதிகமாக இருக்கும். பெரிய வழியிலேருந்து இறங்கினா கண்டிப்பாக பயங்கரமாக கால் வலி உடல் வலிலாம் இருக்கும். அதுக்கெலாம் கண்டிப்பாக தூங்குற ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். இந்த மாதிரி விரியெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பம்பா நதிக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் மக்கள் எல்லோரும் தூங்குறாங்க. இங்கே தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுதுல. நான் போன தடவை புல்மேட்டு பாதையில் வந்தப்போ தண்ணி இவ்வளோ இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. பாருங்க எவ்வளோ ட்ரெஸ்ஸு குமிஞ்சு கிடக்குன்னு பாருங்க. வர்றவங்களாம் ட்ரெஸ்ஸை போட்டு போயிடுவாங்க போல. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணி தெரியுது? கடிச்சிட போதியா? கடிச்சிட போகுது ப்ரோ, கடிக்கும். நண்பர்களே இப்போ நம்ம வந்து பாருங்கள் பம்பா நதியில் குளிக்க போகிறோம். மக்களே சரியான குளிர், எதிர்பார்க்கவே முடியல. மணி வேறு 9 ஆச்சு. விட ஆடுது. இல்லை குற்றாலத்திலே குளிச்சாச்சு, பிரச்சனை இல்லை. ஒரு தடவை டப்புன்னு முங்கினா சரியாக போயிடும். போமா ப்ரோவும் நானும் சேர்ந்து குளிக்க போகிறோம். ஆழமா இருக்குமா? ஆழமா இருக்குமா? நீங்க ஃபர்ஸ்ட் குளிப்பீங்களா ரெண்டாவது நான் குளிப்பேன்? நீங்க ஃபர்ஸ்ட் சாம்பிள் காமிக்கணும் எப்படி குளிக்கிறீங்க. பாருங்க எவ்வளோ சாமிகள் இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே சுற்றி. இதுதான் எனக்கு வந்து கன்றாவே இருக்கு. பாருங்க எவ்வளோ சாமி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பண்ணி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயப்போ சாமி சாமியப்பா ஐயப்பா கணமப்பா ஐயப்பா. அந்தவா
என்னோட நீங்களும் சேர்ந்து முங்குங்க. உங்களுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் இதில் இருந்து போகட்டும். சாமியே சாமியே. அவ்வளோதான், முங்கினோன்னே ஃப்ரீ ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அருமை அருமை. இல்லை என்னோட சேர்ந்து முங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களும் உங்கள் பர்சனல் லைஃப்பும் நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மாறப்போகுது. நம்புவோம் எல்லாத்தையும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஒரு வழியா குளிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. பம்பைலாம் கண்டிப்பாக குளிக்கணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை புல்மேட்டு வழியில் வந்திருப்பேன். அப்போ வந்து என்னால் இங்கே குளிக்க முடியல. நான் வந்து புல்மேட்டு வழியாக இறங்கினா நேராக வந்து சன்னிதானத்துக்கு போயிடும். அங்கே வந்து உருள்குழி தீர்த்தம்னு ஒன்று இருக்கும், ஐயப்பன் குளிசாக சொல்கிற தீர்த்தம். அதில் தான் நாங்கள் குளித்தோம். குளிச்சுட்டு இறங்கும் போது இதெல்லாம் குளிக்க முடியாது, குளிக்கக்கூடாது. அதனால் ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு, என்னடா குளிக்க முடியல அப்படின்னு. அந்த குறைய நம்ம இப்போ பெருவழியில் ஏறும் போது நிறைவேற்றியாச்சு. சாமி சொல்கிறாரு கூட்டம் கம்மியாக தான் இருக்குன்னு. ஆனால் நாங்கள் ஏறும் போது கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த பம்பை வந்து நம்ம கங்கை நதிக்கு ஈக்குவலான ஒரு புனிதமான தென்னிந்தியாவோட கங்கைனா அது வந்து பம்பை தான். குளிச்சாச்சு, ஐயப்பனை தரிசனம் பண்ண கிளம்ப போகிறோம்.